வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, வேதகன் சாரத்தில் நின்ற கிரகம் தரும் பலன்கள். அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் வேதகன் அப்படின்னு சொல்லி ஒரு கிரகம் இருக்குது. எல்லா கிரகத்துக்குமே ராகு கேதுவை தவிர அது என்னென்னு பார்ப்போம். அதில் ஒரு கிரகம் சாரம் பெற்றிருந்தால் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சூரியனுக்கு வேதகன் அப்படிங்கிறது சுக்கிரன், சந்திரனுக்கு வேதகன் வந்து சூரியன், செவ்வாய்க்கு வேதகன் புதன், புதனுக்கு வேதகன் செவ்வாய், குருவுக்கு வேதகன் சூரியன், சுக்கிரனுக்கு வேதகன் சனி, சனிக்கு வேதகன் செவ்வாய். இப்படி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வேதகன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கிரகம் கொடுக்குற பலனை வந்து தடுக்குமா. ஒரு நல்ல கிரகம் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது அப்படின்னா, அந்த கிரகம் நின்ற சாரம் வந்து வேதகன் சாரம் வாங்கியிருந்தது அப்படின்னா அது கொடுக்குற நற்பலன்களை வந்து இந்த வேதகன் வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. உதாரண ஜாதத்தோடு பார்ப்போம். இப்போ இந்த முதல் உதாரணத்தில் பார்ப்போம். இங்கே லக்னம் வந்து விருச்சிக லக்னம், லக்னாதிபதி செவ்வாய், அது வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரத்தில் லக்னாதிபதி இருக்குது. புதனும் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ செவ்வாய்க்கு வேதகன் யார்? புதன். புதனுக்கு வேதகன் யார்? செவ்வாய். இப்போ இந்த செவ்வாயும் புதனும் நட்சத்திர பரிவர்த்தனை ஆயிருக்குது. அப்போ செவ்வாய்க்கு வேதகன் அப்படின்னா செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலன்களை புதன் வந்து தடுக்கும், கொடுக்க விடாது நல்ல பலன்களை. அப்போ நம்ம என்ன சொல்லணும், இந்த லக்னமோ லக்னாதிபதியோ கேட்டை நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அஷ்டமாதிபதியினுடைய நட்சத்திரம் இந்த லக்னத்துக்கு. அப்போ அது கெடுப்பலன்களை தான் செய்யும். எப்பயுமே வந்து ஒரு கிரகம் 8ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருந்தால் கெடுப்பலன்களை தான் செய்யும் இந்த லக்னப்படி. ரெண்டாவது வந்து இது வேதகன் நட்சத்திரத்தில் இருக்குது, அது ரெண்டாவது கெடுப்பலன்களை தரக்கூடிய அமைப்பு. அப்போ செவ்வாய் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் இருக்குது, புதனும் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ செவ்வாய் புதன் நட்சத்திரம், புதன் செவ்வாய் நட்சத்திரம். அப்போ வேதகன் நட்சத்திரத்தில் ரெண்டுமே இருக்குது. அப்போ எப்படி இது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னா நல்ல பலனை கொடுக்காது. இதனுடைய விதிவிலக்கு என்ன அப்படின்னா, புதன் வந்து வக்ரம் அஸ்தங்கம் ஆயிருக்கு. இந்த புதன் வந்து வக்ரம் அஸ்தங்கம் பெற்றதுனால புதன் வந்து வலு இழந்துருச்சு. அப்போ ஒரு வேதகன் வந்து வலு இழந்ததுனால நல்ல பலன்களை இது செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். வலு இழக்காமல் புதன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா இந்த ஜாதகர் வந்து வாழ்கிறதே வந்து பெரிய போராட்டமாக இருக்கும். ஏன்னா 2 கிரகங்களுமே வேதகன் சாரங்கிறதுனால நற்பலன்கள் அப்படிங்கிறதே நடக்காது. அப்போ ஏதோ ஒரு கிரகம் வந்து இதில் கெட்டு போகணும். ஒன்று செவ்வாய் அஸ்தங்கமாயிடணும், அல்லது புதன் வந்து அஸ்தங்கமாயிடணும். இதில் புதன் வந்து வக்ரம் அஸ்தங்கமானதுனால, புதன் கெட்டு போனதுனால இந்த புதன் வந்து கெடு பலன்களை கொடுக்காது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி புதன் வலு இழந்துருச்சு, வேதகன் வலு இழந்தது அப்படின்னா நல்ல பலன்களை இந்த ஜாதகர் அனுபவிப்பார். எல்லா நாளும் நல்ல பலன்களை அனுபவிப்பாரா அப்படின்னா பாதி நன்மை தான் அடைவார். ஏன் அப்படின்னா புதன் வந்து திரும்ப பரிவர்த்தனை இருக்குது. புதன் பெற்ற சாரமும் செவ்வாய் சாரம், செவ்வாய் பெற்ற சாரமும் புதன் சாரங்கிறதுனால பாதி நன்மை தான் அடைவார், முழுசாக நன்மை அடைய மாட்டார். பரிவர்த்தனை ஆகக்கூடாது. பரிவர்த்தனை ஆனது தப்பு. அதில் ஒரு கிரகம் வலுவிழந்தது ஓகே அப்படின்னு சொல்லலாம், முழுமையாக நன்மை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த உதாரண ஜாதகம் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா கும்ப லக்னம், லக்னாதிபதி சனி வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்குது. செவ்வாய் வந்து வேதகன், அதாவது சனிக்கு செவ்வாய் வந்து வேதகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த செவ்வாய் வந்து வலுப்பெற்றுருச்சு அப்படின்னா, வேதகன் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக வந்து கெடுப்பலன்களையே நடக்கும். லக்னாதிபதி எப்பயுமே வேதகன் சாரத்தில் இருந்து வேதகன் வலுப்பெறக்கூடாது. இப்போ சனி வந்து வேதகன் சாரம் செவ்வாய் சாரத்தில் இருக்குது. செவ்வாய் இங்கே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்குது, மிருகசீட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இங்கே செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இந்த சனி செவ்வாய் சாரத்தில் போய் செவ்வாய் வந்து தன்னுடைய சுயசாரம் ஏறுறதுனால இது வாழ்க்கை முழுக்க இந்த ஜாதகர் வந்து நினச்சது எதுவுமே கிடைக்காது, கெடுப்பலன்களை மட்டுமே அனுபவிப்பார் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். இப்போ லக்னாதிபதி லக்னம் இந்த 2 தவிர்த்து வேறு ஒரு கிரகம் வந்து இந்த மாதிரி வேதகன் சாரம் ஏறினா அந்த பாவகம் மட்டும்தான் கெட்டு போகும். ஆனால் லக்னமோ லக்னாதிபதியோ வேதகன் சாரம் ஏறி வேதகன் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா லைஃப் லாங் இந்த ஜாதகருக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த உதாரணம் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன லக்னம், லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சுக்கிரனாக வரும். அப்போ இந்த சுக்கிரன் இதில் வந்து எங்கே நின்றுருக்கு, லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சுக்கிரன். இந்த சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா வேதகன் சாரம் வாங்கியிருக்கு, அதாவது சனி சாரம் வாங்கியிருக்கு, பூச நட்சத்திரம் வாங்கியிருக்கு. இந்த சனி வந்து எதோட சாரத்தில் இருக்குது? செவ்வாய் சாரத்தில் இருக்குது. செவ்வாய் சனி சாரத்தில் இருக்குது. அப்போ சனி 3மே வந்து வேதகன் சாரம் வாங்கியிருக்கு. சுக்கிரன் வந்து சனி சாரம், சனி வந்து செவ்வாய் சாரம், செவ்வாய் திரும்ப சனி சாரம், இப்படி 3மே வேதகனாக வந்து சாரம் வாங்கி இதில் ஏதாவது ஒரு கிரகம் கெட்டு போச்சு அப்படின்னா நன்மை செய்யும்.
ஆனால் இங்கே வந்து நட்சத்திர பரிவர்த்தனை இருக்குது, செவ்வாய் சனி நட்சத்திர பரிவர்த்தனை இருக்குது. அப்போ வலுவடை தான் செய்தே தவிர வீக் ஆகலை. அப்படிங்கும்போது இது பெரிய நன்மை செய்யாது, வாழ்க்கை முழுக்க போராட்டமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து வேதகன் சாரம் ஏறினதுனால இந்த 5, 12 கூடிய பாவகங்களினுடைய பலன் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லணும். லக்னமோ லக்னாதிபதியோ இந்த வேதகன் சாரம் ஏறி இருந்தால் அவர் லைஃப்பில் எதுவுமே வந்து நினச்ச மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இந்த குறிப்பிட்ட பாவகம் மட்டுமே இங்கே கெட்டு போயிருக்குன்னு சொல்லலாம், 5ஆம் பாவகமும் 12ஆம் பாவகமும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உதாரண நாளில் பார்த்தீங்கன்னா இந்த லக்னம் வந்து மகர லக்னம், லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வந்து சந்திரன். இந்த சந்திரன் ஏறின சாரம் வந்து சூரியன் சாரம். அப்போ சந்திரனுக்கு சூரியன் வந்து வேதகன். இந்த சூரியன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு வேதகன் சாரம், சுக்கிரன் சாரம் ஏறி இருக்குது. இங்கே சுக்கிரன் அஸ்தங்கமாக இருக்குது, சுக்கிரனும் வந்து பூராட 2ல் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா 7ஆம் அதிபதி நின்ற சாரம் வந்து வேதகன் சாரம், சந்திரன் வந்து சூரியன் வேதகன் சாரம், சூரியனும் அதனுடைய வேதகன் சாரம் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்குது. அப்போ இது எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னா வேதகன் சாரத்தில் நின்னா நன்மை கிடையாது. ஆனால் இங்கே வேதகன் வந்து வலு இழந்துருச்சு, சுக்கிரன் வந்து அஸ்தங்கமாயிடுச்சு, அதனால் வந்து பெரிய பாதிப்பை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். 2வது, சூரியன் என்ற சாரம் வந்து பூராடம் 2, பூராடம் 2 வந்து நவாம்சத்தில் சுக்கிரன் நேசம் அடையக்கூடிய ஸ்தானத்தில் வந்து சூரியன் போகும். சூரியன் வந்து நவாம்சத்தில் கன்னியில் விழுகும். கன்னிங்கிறது சுக்கிரன் நேசமாகக்கூடிய இடம் சாரம் நவாம்சத்தில். அப்போ சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா பூராடம் 2ல் இருக்குது, ரெண்டுமே பூராடம் 2ல் இருக்கிறதுனால சுக்கிரன் வந்து நவாம்சத்தில் நேசமடையும், சூரியனும் நவாம்சத்தில் சுக்கிரன் நேசமடையக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இது வந்து பெரிய பாதிப்பை கொடுக்காது. அப்போ எப்பயுமே சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கிரகம் வேதகன் சாரம் ஏறுச்சுன்னா அந்த வேதகன் வலுப்பெறக்கூடாது, அவ்வளோதான் லாஜிக்கு. வேதகன் வலுப்பெற்றா நீங்கள் நினச்சது அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்காது, ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த வேதகன் வந்து வீக் ஆயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இதில் சொல்ல வரக்கூடிய விஷயம். இப்போ வேதகன் சாரத்தில் நின்ற கிரகம் என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.